செங்கண் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் எப்படி முடியும் என்பதை பற்றி உங்களுடன் இன்று நான் பேச இருக்கிறேன். இந்த தேர்தலில் திமுக வீழ்ச்சி உறுதியானது. பொதுவாக கழக ஆட்சிகள் என்றால் அது திமுகவானாலும் சரி, அண்ணா திமுகவானாலும் சரி, லஞ்சம், ஊழல், மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை ஆகியவைகளுக்கு பெயர் போனவைகள். ஒரு கழக ஆட்சி அதிக ஊழல், அராஜகம் செய்யும்போது அதை இறக்கிவிட்டு மக்கள் எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியாக ஆக்குவார்கள். அதே ஆளுங்கட்சி அதிக அளவில் லஞ்சம், ஊழல் ஆகியவைகளை செய்யும்போது மக்கள் தாங்க முடியாத நிலையில் அந்த கட்சியை நீக்கிவிட்டு எதிர்க்கட்சியாக இருந்ததை மேலே அரியணைக்கு ஏற்றுவார்கள். இப்படி வந்ததுதான் 2021 தேர்தலில் திமுக ஆட்சி. திமுக ஆட்சி வந்தால் இந்த ஊழல், அயோக்கியத்தனம் குறைந்துவிடும் என்று அதை மக்கள் மேலே கொண்டு வரவில்லை. ஆனால் அதிமுக செய்ததை சகிக்க முடியாமல் மக்கள் அதை நீக்கினார்கள். மீண்டும் 2026 தேர்தல் வந்துள்ளது, நடந்து முடிந்துள்ளது. திமுகவின் அட்டூழியங்களை சகிக்க முடியாமல் மக்கள் அதை இப்பொழுது இறக்கிவிட்டு வேறொரு கட்சி அரியணையில் ஏற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்த திமுக ஆட்சி இப்பொழுது வீழ்ச்சி பெறுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்க போனால், ஒன்று, திரு கருணாநிதி ஆட்சி செய்யும் போது தெலுங்கர் ஆட்சி, தெலுங்கர் நாடு என்ற சொல்லாடல் எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆனால் திரு ஸ்டாலின் ஆட்சியில் அந்த சொல்லாடல்கள் பரவலாக மாநிலம் பூராவும் ஒலித்தன. அந்த அளவுக்கு தெலுங்கு இன சாதி வெறி தலைவிரித்து ஆடியது. தமிழர் அடையாளத்தை அழிக்கும் வேளையில் ஸ்டாலின் அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அறிஞர் பெருமக்கள், புலவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்களோடு இருந்த அந்த குடிப்பெயரை, அந்த பண்பு பெயரை நீக்கிவிட்டு அவர்கள் அடையாளமற்றவர்களாக ஆக்கிவிட்டார். அதே நேரத்தில் நாயுடு என்ற பெயரை வைத்து, பாலம் போன்றவற்றுக்கு நாயுடு என்ற பெயரை வைத்து தன் ஜாதியை வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். கொள்ளையடித்து ஜெயில் சென்றவர்களுக்கு எல்லாம் மீண்டும் மந்திரி பதவியை கொடுத்து மக்கள் விருப்பை அதிகமாக சம்பாதித்து கொண்டார். போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு அளவு கடந்த மரியாதை, நாட்டில் போதைப்பொருள்கள் ஆன கஞ்சா மற்றும் சில பொருள்கள் சாதாரணமாக நடமாடின. இதனால் குடும்ப சீரழிவு, இளைஞர்களின் சீரழிவு உச்சகட்டத்தை அடைந்தது. பெயரளவில் சமூக நீதி பேசப்படுகிறது. இந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள் சாதிவாரி கணக்கு எடுத்து சமூக நீதி வழங்கியதை போல் இவர் வழங்கவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு கொடுத்த
10.5 விழுக்காடு, தேவர்களுக்கு கொடுத்த 7 விழுக்காடு, மட்டுமுள்ளவர்களுக்கு கொடுத்த 2.5 விழுக்காடு, இவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு சமூக நீதி செய்யாமல் வஞ்சித்துள்ளார். அந்த வன்னியருக்கு கொடுத்த 10.5 விழுக்காட்டை குறிப்பாக இவர் பறித்து கொண்டார். இந்த திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய சாவு, மேலும் வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்தது போன்ற காரியங்கள் நடந்தேறின. 5 ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அந்த கடனில் பெருந்தொகையை தனது கட்சி நலனுக்காக, குடும்ப நலனுக்காக இவர் சேர்த்து கொண்டார். மக்கள் என்ன சந்தேகப்படுகிறார்கள் என்றால், இவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த 5 லட்சம் கடனையும் வீட்டு வரி, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம், இன்னும் பல வகையான வரிகளை போட்டு மக்களிடமே வசூல் செய்து விடுகிறார் என்ற பயம் மக்களிடம் நிற்கிறது, மக்கள் மனதில் நிற்கிறது. முந்தைய ஆட்சி காலங்களில் இருந்ததை விட இப்பொழுது மிக மோசமான வகையில் அரசு ஊழியர்கள் இரத்த உண்ணிகளாக மாறிவிட்டார்கள். எந்த காரியமும் காசு இல்லாமல் நடைபெறுவது இல்லை. மக்களை நசுக்கி அவர்கள் தானாகவே கொடுக்கிற அளவுக்கு செய்து, அதையும் அவர்கள் வேலையையும் அறகுறையாக செய்து ஆக்கியிருக்கிறார்கள். இது பொதுவாக மக்கள் மனதில் ஒரு வெறுப்பை உண்டாக்கியிருக்கிறது. மேலும் அரசு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் வெறுப்பு நிலையிலேயே அதிருப்தி நிலையில் இருக்கிறார்கள். பெருவாரியான இந்துக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் பொருட்டு திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றக்கூடாது என்று கூறியும், கோயில்களை இடித்தும் அவருடைய வெறுப்பை இவர் சம்பாதித்துள்ளார். பாலியல் கற்பழிப்பு, காவல் நிலைய மரணங்கள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருந்தன. இவ்விதமாக திமுகவின் தன் சாதி வெறி, தமிழர்களை வெறுத்தல், பண்பாட்டு சீரழிப்பு, அராஜகம், பாலியல் வன்கொடுமை, காவல் நிலைய மரணங்கள் ஆகியன இந்த 2026 தேர்தலில் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுகவின் வீழ்ச்சி உறுதியாக என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.